இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் ஏஐ வீடியோ தாங்க நினைச்சேன். பட் இது ஏஐ வீடியோ கிடையாது. நிஜமான வீடியோ தான் இது. எஸ், பங்களாதேஷ்ல ஒரு பஸ் அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்ததுல பஸ்ல இருந்த 24 பேர் இறந்து போயிருக்காங்க. புதன்கிழமை அன்னைக்கு பஸ் போட்ல ஏற போனப்போ தான் கண்ட்ரோல் இல்லாம அது 30 அடி ஆழத்துல விழுந்தது தெரிய வந்திருக்கு. உடனே அதுல இருந்து சில பேர் வெளியே வரதை பார்க்க முடியுது. பட் அவங்க நிறைய பேரால வெளியே வர முடியாம உள்ளே சிக்கி தண்ணீர்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குங்க. பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்த மாதிரி படகு விபத்து நடக்கிறதும் அதனால நூத்துக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறதும் தொடர்ச்சியா நடந்து வர ஒண்ணா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு போட்ல போன ஒருத்தர் தன்னோட பிரெக்னன்ட் வைஃபை காப்பாத்த போய் போட்டுக்கு அடியில சிக்கி இறந்து போயிட்டாரு. அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஷாக் ஆயிருப்போம். அதே மாதிரி இப்ப இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஊர்ல ரோட் சேஃப்டி ஒன்று இருக்கு அப்படின்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல மட்டும் டெய்லி 85 பேர் போக்குவரத்து மூலமா மட்டும் இறந்து போறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.